ஒரு நாள் என் பேத்தி அதுக்கு ஒரு 7 வயசு தான் இருக்கும், ஓடி வந்துச்சு அது. அப்போ இவர் அரசியலுக்கு அப்போ தான் வந்திருக்கிற நேரம், விழுப்புரத்தில் கூட்டம் நடக்க போகுது, அதை பற்றி செய்திகள் வந்திருக்குது. ஓடி வந்து தாத்தான்னு ஓடி வந்துச்சு. போய் என்னம்மான்னு மடியில் உட்கார வச்சேன். சிரிச்சுது. என்னடா வித்தியாசமாக சிரிக்க, சும்மா சொல்கிறா கண்ணுன்னு. முகத்தெல்லாம் தடவுச்சு. தாத்தா நீ கட்சி தலைவர் தானே? ஆமாம்மா. அப்புறம் சிரிச்சுது. திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு, கட்சி தலைவர்னா உனக்கு எல்லாரையும் தெரியுமில்லன்னு. நான் ஏதோ புள்ள நல்லா சொல்லுது, சந்தோஷமா இருக்கணும். ஆமாம்மா எனக்கு எல்லாம் தெரியும். திரும்பி சிரிச்சுது. என்ன சொல்ல வருதுன்னு புரியுதுன்னு. அப்புறம் தாத்தா தாத்தா என்ன நீ விஜய்கிட்ட கூட்டு போனுச்சு. நான் ஆடி போயிட்டேன். நான் சொன்னேன், டேய் எனக்கு விஜயை தெரியாதா, நான் பார்த்தது இல்லடா, எனக்கு தெரியாதா, அறிமுகம் இல்லைன்னு. அது அழுக ஆரம்பிச்சிச்சு. பொய் சொல்லாத தாத்தா, நீ தான் கட்சி தலைவர் தானே, உனக்கு எல்லாரையும் தெரியுமில்ல, கூட்டு போகணும். 1 மணி நேரம் ஆச்சு அதை நான் சமாதானம் வைக்க. அதுக்கப்புறம் என் பேரை அவன் வந்து அப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் வந்தான். எனக்கு பேத்திகள் தான் 9 பேர் இருக்காங்க, 8 பேர் இருக்காங்க, பேரன் ஒருத்தன் தான். அவன் வந்தோடனே, டேய் உங்கள் மாமாவை என்னடா இது மாதிரி பேசுது, விஜயை பார்க்கணும்னு சொல்லுதுன்னு. உடனே அவன் என்ன திரும்பி கேட்டான் பாருங்க. ஆமாம் நீ தாத்தான்னு எதுக்கு இருக்கிற, என்னடா புதுசாக ஏதோ சொல்கிறான், என்னடா சொல்கிற, நீ அமெரிக்கா பற்றி பேசுகிற, ஜப்பானை பற்றி பேசுகிற, டெல்லியை பற்றி பேசுகிற, பீகாரை பற்றி பேசுகிற, ஒரிசா பற்றி பேசுகிற, வீட்டில் இருக்க எங்களை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்ட, என்னடா சொல்கிறேன்னு. அது ஆராதனா, அது பேர் ஆரா மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே விஜய் தான். நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோருமே இந்த மாதிரி ஆதரிக்கிறாங்கிறத எனக்கு புரிஞ்சு கொள்ளவே முடியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. Download ShareChat.